ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஈராக்ல அந்த ஆயுதம் இருக்கு இந்த ஆயுதம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப சதாம் ஹுசைன் ரெண்டுல ஒன்று பாப்பேன்லாம் சொன்னாரு. ஆனா நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சதாம் ஹுசைன் பேசிய அளவுக்கு எதுவுமே அவரிடத்துல இருக்கல. அவர் நினைச்சதை விட பயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது. ஆனா ஈரானை பொறுத்தவரையில கண்ணுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க. 12 நாள் இஸ்ரேலோட அமெரிக்காவோட ஒரு யுத்தம் பண்ணாங்க. அது இஸ்ரேலுடைய வார் மட்டும் இல்லை, அமெரிக்கா இஸ்ரேலுடைய வார். 12 நாள் வார்ல வேண்டிய அளவுக்கு பதிலடியை கொடுத்துட்டாங்க. அதனால எப்படி இந்த சண்டை இருக்குங்கிறது ஈரானுக்கு தெரியும். மொத்தமாக அத்தனை படைகளையும் இறக்குவதற்கு ஈரான் தயாராகி இருக்கிற நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய படைகள் இருக்கக்கூடிய கத்தார் போர்ட், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா தளங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம், அதே போன்று ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தெஹ்ரான் சார்பு போராளி குழுக்கள், குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தாய்பு ஹிஸ்புல்லா, அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸை வச்சு அவங்க வளைகுடா கப்பல் போக்குவரத்தை மொத்தமாக தாக்குதல் நடத்துவாங்க. அதே போன்று ரெட்சீல செங்கடல்ல கப்பல் போக்குவரத்துக்கு கடும் தாக்குதல் நடத்துவாங்க. ஒரு பக்கம் ஹொர்முஸ்ல ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் மறுபக்கமாக ரெட்சியை ஆண்டு கொண்டிருக்கும் ஹவுத்திஸ். இப்படி எல்லா தாக்குதல்களுக்கும் ஈரான் மொத்தமாக தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய பல நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது ஹொர்முஸ் நீர்நிலைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வேக படகுகள் ஆயிரக்கணக்கில் ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேக படகுகள்ல பெரும்பாலானவை ஆளில்லா வேக படகுகள். அதாவது 1 வே மட்டும்தான், 2 வே எல்லாம் கிடையாதுங்க. அட்டாக் பண்ணினா அட்டாக் பண்ணதான், திருப்பி அங்க அட்டாக்கு அனுப்புகிறவங்களை அடிச்சுட்டான்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒருத்தன் செத்துருவானே, 2 பேர் செத்துருவானுங்கிற பயம் எல்லாம் ஈரானுக்கு கிடையாது. ஏன்னா அதில் ஆளே இருக்க மாட்டாங்க. அது மொத்தமாக ரோபோட்டிக்காக இருக்க போகிறது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான படகுகள், கோஸ்ட் படகுகள் என்ற பல படகுகள் அவங்க இறக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கும் இறங்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அபூர்வமான ஒரு தகவலை பல ஊடகங்களும் சொல்லுகிறார். ஈரானுடைய ஊடகங்கள் தெளிவாக வீடியோ வழியாகவே சொல்லி இருக்கிறது. ஈரான்ல நிறைய மலைகள் இருக்கு. இந்த மலைகள்ல மலை மாதிரி தெரியுது, திடீர்னு ஒரு டோர் ஓபன் ஆகுது, அதுல இருந்து வேகமான விமானங்கள், அதே போன்று ஏவுகணைகள் வெளியே வருகிறது. இது ஒரு புறம் இருக்கு. அது பெரும்பாலும் தெரிஞ்சுமா ஓகே, மலைகள் அவங்க அதெல்லாம் வச்சிருப்பாங்க என்கிற நம்பிக்கையாவது இருக்கும். ஆனா இன்னைக்கு ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய, இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா புல்லரிக்க செய்கிற ஆச்சரியமான தகவல்களாக இருக்கிறது. என்னன்னா, ஆல்ரெடி அவங்க ஹொர்முஸ்ல தாக்கு நடத்துவதற்காக பூமிக்கு கீழே கடல் வரைக்கும் சுரங்கங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த சுரங்கங்கள் வழியாக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும், அதே போன்று கோஸ்ட் படகுகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படும் என்கிற எச்சரிக்கைகள் எல்லாம் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல